யூடியூப் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் வீடியோ வந்து 22 நாள் ஆச்சு. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோன்னா 22 நாள் ஆச்சு. கொஞ்சம் எனக்கு பிஸியாக இருக்கனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. எந்த இதுவும் நான் பண்ண முடியாதனால கொஞ்சம் உங்களுக்கு பேஜாராக இருக்கும். நான் இதுக்கு மேலே வந்து வாரம் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி உங்களுக்கு நான் இந்த வீடியோ லைவ் வீடியோ பண்ணி உங்களுக்கு போடுறேன். அதில் வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணால் அந்த அப்லோடில் செட்டிங்கில் என்னென்ன நம்ம செட்டிங் பண்ணுமோ ஒரு வீடியோக்கு அதான் அப்லோட் செட்டிங் என்னென்ன பண்ணுமோ நியூ அப்டேட்லேருந்து எனக்கு வந்தது. அந்த செட்டிங் பண்ணி விட்டுன்னு ஒரு வாட்டி நீங்கள் செட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த செட்டிங்கில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துக்கும் ஒவ்வொரு வாட்டிக்கும் நீங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி நீங்கள் செட் பண்ணுறது தேவையே கிடையாது. அதில் ஹேஷ்டேக் பண்ணிக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம், கீழே இது வச்சுக்கலாம், என்னது டெம்மல் கூட டெம்மல்ன்றது டிஸ்கஷன் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டிஸ்கஷன் பண்ணுறதோட நீங்கள் அந்த எல்லாம் மொத்தம் என்ன வேணுமா மெயினுக்கு இது வேணுமா அது மட்டும் நீங்கள் செட் பண்ணி வச்சுங்க. மற்றதை வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இது ஹேஷ்டேக் எவ்வளோ வேணும், மொத்தம் 15 ஹேஷ்டேக் இருக்கணும். ஒரு வீடியோவில் வந்து ஒரு 15 மினிமம் என்ன 15 அது எல்லாம் சேர்த்து 15 இருக்கணும். ஜாஸ்தின்னு தான் உங்கள் வீடியோ வந்து காப்பிரைட் வர்ற போல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து எஃபெக்ட் ஆகும். பார்த்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இது போல் டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா அதுலேயும் வந்து லைக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த இது பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் அது வந்து என்னென்ன செட்டிங் ஒரு வாட்டி நம்ம செட்டிங் பண்ணி விட்டால் அந்த செட்டிங்கில் வந்து என்ன திரும்பி நம்ம செட்டிங் பண்ணுறது தேவையில்லை. இப்போது இது போல் லோகோ வரும், இது போல் பண்ணுங்க. உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்னு தெரியுங்களா, நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் அந்த வீடியோவில் அப்லோட் செட்டிங்கு டிஃபால்ட் செட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த டிஃபால்ட் ஒரு வாட்டி நம்ம செட் பண்ணினா வீடியோ ஒவ்வொரு வாட்டி நம்ம அப்லோட் பண்ணும்போது அதுவெல்லாம் இதாகுது. அதனால் இந்த செட்டிங்கில் போங்க. இந்த செட்டிங்கில் போய்ட்டு கீழே கொஞ்சம் இருங்க காமிக்கும் சேனலுக்கு இதில் கீழே வந்து சேனல் இது வருது. இது விட்டு கீழே இது வந்துங்க அப்லோட் டீட்டெயில்ஸுன்னு இதில் அது ஓகே பண்ணுங்கள். அது ஓகே பண்ணால் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக் போட்டு நம்ம சேனல் பேர் போட்டு விட்டுட்டுனா அதே போல் பேனர் விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம அப்லோட் பண்ணும்போது அது மாற்றிக்கலாம், இல்லை அதே போல் வச்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீடியோ பேர் இப்போ இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணால் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணும்போது கீழே பேர் ஹேஷ்டேக்குன்னு வரும். இந்த முன்ன ஹேஷ்டேக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஹேஷ்டேக் போட்டு விற்பாங்க தெரியுமா, அந்த ஹேஷ்டேக் வர்றதுன்னா அது போல் இருக்கணும். ஒரு வீடியோ பார்த்தா அந்த ஹேஷ்டேக் வந்து முன்னே இருக்கும். இப்படியே அந்த பேர் போட்டுக்கிறாங்களோ அந்த பேருக்கு முன்னே இருக்கும். ஹேஷ்டேக் போட்டு அந்த சேனல் பேரோ ஏதோ பேர் போட்டு இருப்பீங்க. அதனால் அதுலேயும் உங்களுக்கு செட் பண்ணி இதில் ஒரே வாட்டி நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கு நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து அதிலே வந்து செட் ஆகிடும். இல்லை எனக்கு கேன்சல் பண்ணிட்டு மாமூலி இது போல் பண்ணலாம். நம்மளுக்கு நான் எதுக்கு திரும்ப இது காலியாக விட்டுக்கிறேன், வெறும் சேனல் போட்டு இது சேனல் நேம் போட்டு நான் விட்டுக்கிறேன், ஹேஷ்டேக் போட்டு விட்டுக்கிறேன். அது கீழே வந்து டிஸ்கஷனில் நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எழுதிக்கணும். இது டிஸ்கஷனில் வந்து நம்ம கீழே வந்து எடுக்கணும் தெரியுமா, பாயிண்ட் வந்து ஒரு குயிக் இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு அனாலிஸ்ட் செட்டிங் இருக்குது பாரு, இதில் போய் எந்த லொக்கேஷன் இருக்குது, எந்த லாங்குவேஜ் இருக்குது, இதில் வந்து நம்ம லைசன்ஸு நம்ம இந்த வீடியோ வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த வீடியோ எந்த மட்டும்தான் வேறு யாரும் யூஸ் பண்ணாங்கன்னா காப்பிரைட்டு கொடுக்கலாம், கம்யூனிட்டி கைட்லைன்ஸு இல்லை காப்பிரைட்டு கொடுக்கலாம். நம்ம அது போல் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு அது வீடியோ வந்து காப்பிரைட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது வந்து லைசன்ஸு, அந்த லைசன்ஸ்லேருந்து தான் நம்ம வீடியோ வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இது லாங்குவேஜ், இது லைசன்ஸ் முடிஞ்சோடனே இது வந்து லொக்கேஷனும் என்ன இது அது பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம வீடியோ தமிழில் பேசிக்கணுமா எதில் பேசிக்கணும்னு சொல்லி அந்த வீடியோ வந்து தமிழில் பேசியிருந்தால் தமிழில் போடலாம். கீழே இன்னும் நம்ம என்ன டேட்டில் அப்லோட் பண்ணலாம் எல்லாம் இந்த டீட்டெயில் இருக்குதுங்க. நீங்கள் பச்சை இருக்கிற நான் உண்மையாக சொல்கிறேன். இந்த வந்து என்னென்ன இருக்குது பார்த்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிங்க. இந்த டிஃபால்ட்டாக செட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வந்து டிஃபால்ட்டாக வந்து அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக வந்துனே இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து செட் பண்ணிவிட்டு உங்கள் சேனலுக்கு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இதுதான் நியூ அப்லோட் வந்துக்குது. இப்போ இதை நம்ம செட் பண்ணிட்டோம். செட் பண்ண கீழே வந்து எதில் பாரு கமெண்ட்ஸு என்ன இருக்குது,
ஆல் கமெண்ட்ஸ் வச்சுங்க. ஆல் கமெண்ட்ஸ் வச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லது. எந்த கமெண்ட்ஸ் வந்தாலும் கீழே வந்து இந்த பட்டன் லைக் பட்டனு வேணுமா, லைக் பட்டன் வேணுமா, இது வந்து நீங்கள் வந்து எது வேணுமோ உங்களுக்கு, அமெரிக்கா பொறுத்து வேணுமா, யூஎஸ் பொறுத்து வேணுமா, எதை பொறுத்து வச்சுன்னு நான் யூஎஸ்ஸில் தான், யூஎஸ்னா அமெரிக்கா பொறுத்து வச்சுன்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க. இதுதான் இந்த இதில் இருக்கிறது உங்களுக்கு இது செட்டிங்ஸு. இந்த வந்து லைக்கு நம்ம லைக் பண்ணுறது தெரியுமா, லைக் பண்ணுறோமா, அது தெரியணுன்னா தெரிஞ்சிடலாம், இல்லை வேணான்னா டிக் பண்ணி எடுத்துடலாம். டிக் பண்ணி எடுத்துனேன், அது டிக் இருந்தால் உங்களுக்கு எத்தனை லைக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி தெரியும். அது டிக் இல்லாமல் ஒருத்தர் எடுத்து விடுவாங்க, அது எடுத்து விட்றது உங்கள் சௌகரியம். நான் எடுத்து விட்டுக்கிறேன், ஒவ்வொரு வீடியோ எடுத்து விட்டுக்கிறேன். சேவ் பண்ணுங்களேன், சேவ் பண்ணிட்டு ஓகே பண்ண. இதுதான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் என்னென்ன செட்டிங் வேணுமோ மொத்தமாக செட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ நம்ம ஒரு வாட்டி நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுட்டா, இதில் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கும். உங்களுக்கு வேணும்னா அதில் வந்து இந்த மானிட்டேஷன் பக்கத்தில் வந்துச்சுன்னா அந்த மானிட்டேஷன் ஆனால் அதில் செட்டிங் மானிட்டேஷன் அதில் வந்து டைமிங் டைமிங் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த விளம்பரம் ஆட் வர்றதுக்கு டைமிங் வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது வந்து மானிட்டேஷன் ஆகாதவங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இது பண்ணிக்கலாம். மானிட்டேஷன் கஸ்டமர் அது என்ன ஆகுதோ அது வச்சு பார்த்துட்டு வைக்கலாம். அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூடியூப் நியூ அப்டேட்டுன்னு சொல்லி வந்துக்குது. இதுதான் பாருங்கள்.